தேவதேவனை புதிய இதயமுடனே ஏற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஏற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலின் ஒளியலையின் மத்தியில், பயங்கரமான புயலின் ஒளியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் தனித்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் தனித்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பாடலையே மறப்பினும் நான் மனதில் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இப்பொழுது வேத பாடம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து சில வேதவசனங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமான நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதை கர்த்தாவே குடும்பத்தாராகி எங்களுக்கும் நண்பர்களாகி எங்களுக்கும் கர்த்தாவே நீர் தந்திருக்கிறீர். மக்கள் சோதரம் சுவாமி தேவரீர், நீர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் வருகிறதற்கு முன்பாகவே இந்த ஸ்தலத்தை நீர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீர் என்று உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
கத்தாவே அண்ணனையும் அண்ணியையும் இந்த இடத்திற்கு கூட்டி கொண்டு சேர்த்து அண்டி கத்தாவே இவ்வளவு வருடங்கள் இவ்வளவு காலங்கள் அவருடைய சுக துக்கங்களிலே கர்த்தாவே நீர் இருந்து நீர் நடத்தி வந்தீர் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே கிறிஸ்டினாவையும் இந்த உலகத்தில் கர்த்தாவே நீர் உருவாக்கி தந்து ஆண்டவரே நீர் அவளையும் வளர்த்து நீரே அவளை பாதுகாத்து ஆண்டவரே அவளுக்கு கேடகமும் துணையுமாய் நீர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்து அவளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர் கர்த்தாவே. மனுஷன் ஆண்டவரே ஆண்டவரே சூழ்நிலைகள் உண்டு கர்த்தாவே, அதன் மத்தியிலும் நீர் அவளை தாங்கி பிடித்திருக்கிறீர் கர்த்தாவே. நீரே அவளை ஆற்றி தேற்றி அவளை உயர்த்தி கர்த்தாவே நீர் கொண்டு வந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த இடத்தை அவள் பெற்று ஆண்டவரே இதிலே தனக்கு ஒரு ஆண்டவரே ஒரு வீட்டை கட்டவும் கர்த்தாவே அதில் குடியிருக்கத்தக்கதாக அவள் வாஞ்சையாய் கர்த்தாவே இந்த பணியை இந்த தினத்திலே ஆரம்பித்திருக்கிறாள் கர்த்தாவே. நீர் இந்த ஸ்தலத்தை நிச்சயமாய் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் கர்த்தாவே. ஏற்கனவே நீர் உம்முடைய கரத்தினால் ஆண்டவரே கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விட்டீர் என்பதற்காக மக ஸ்தோத்திரம் சுவாமி. நீரே கிறிஸ்டினாவுக்கு துணையும் கேடகவுமா இருக்கிறீர் ஆண்டவரே. இதை விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த வேலை துவங்க இருக்கிறது கர்த்தாவே. நீர் இதை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. நாங்கள் வாசித்த வசனத்தின்படி கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா என்பதை கர்த்தாவே நாங்கள் வாசித்தோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், உணர்கிறோம் கர்த்தாவே. நீர் இதை கட்டியறணும், மனிதர்கள் அல்ல. நீரே கர்த்தாவே உம்முடைய சேனைகளே இதை கட்டட்டும் சுவாமி. நல்ல ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் சுவாமி. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் இதை கட்டுகிற அந்த பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பிலே வைத்திருந்தும் கர்த்தாவே. எந்த விதமான நாசம் மோசம் சேதம் எதுவுமே அவர்களுக்கு யாருக்கும் ஏற்படாதபடி பார்த்துக்கொள்ளும் சுவாமி. நல்ல உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீர் கட்டின வீடாய் கர்த்தாவே இந்த இடத்துல உயர்ந்து வரட்டும் சுவாமி. அதில் கிறிஸ்டினாவும் மேல்ரிக்கும் கர்த்தாவே உமக்கு சித்தமானபடி கர்த்தாவே நீடூழி அதிலே வாழ்ந்து சுகித்திருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தாரும். அண்ணியும் அண்ணனும் அதை கண்டு சந்தோஷமாக இருக்க, இம்மானுவேல் குடும்பத்தாரும் கர்த்தாவே சந்தோஷமாக இருக்க கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதியும். நாங்களும் சந்தோஷமாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தாவே எங்களையும் ஆண்டவரே இந்த வீடை கட்டி முடிப்பது நிமித்தமாக எங்களை சந்தோஷப்படுத்தும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. இதற்கு தேவையான ஃபினான்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஏற்ற காலத்திலே நீர் அதை சந்தித்து கொண்டே இருக்கும் சுவாமி. நல்ல முறையிலே கர்த்தாவே கிறிஸ்டினா எப்படி வாஞ்சிக்கிறாளோ அது எப்படி வர வேண்டும் என்று கர்த்தாவே அவள் ஒரு விஷன் வைத்திருப்பாள். அதெல்லாம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் நீர் நடத்தும் சுவாமி. எந்த விதமான தடையும் எந்த விதமான ஒரு தடங்களும் எந்த நேரத்திலும் வந்து விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயற்கை ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தாவே ஒவ்வொரு நிலைமையிலும் கர்த்தாவே அது அனுகூலமாகவே இருக்கட்டும் கர்த்தாவே. எல்லாம் உமக்கு கட்டுப்பட்டது தானே கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள சுவாமி. கர்த்தாவே இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாரையும் நினைக்கிறோம். கிருஷ்ணாவுடைய தாத்தா பாட்டி ஆண்டரே ஜெயபாஸ்கரன் மாமா அத்தை வந்திருக்கிறாங்க. அதே போல் என்னுடைய தாயார் அங்கேருந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் கர்த்தாவே நாங்கள் நினைக்கிறோம். எல்லாருடைய ஆசீர்வாதமும் ஆண்டரே கிருஷ்ணாவுக்கு இருக்கட்டும் சுவாமி. நீரே அவளை உயர்த்தும். நீரே உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்முடைய கரம் இந்த இடத்துல இருக்கட்டும். நீர் பொருட்படுத்திக்கணும். ஆல்ரெடிக்கு ஆசீர்வாதம் கர்த்தாவே. இந்த ஸ்தலத்தில் அவனும் நல்லா ஆண்டவரை படித்து நல்ல ஞானமுள்ளவனாய் கர்த்தாவே நல்ல அவனும் வளர்ந்து கர்த்தாவே உண்மை மகிமைப்படுத்துகிறவனாய் ஆண்டவரே பெரியவர்கள் கண்களில் தயவு கிடைத்தவனாய் கர்த்தாவே அவன் உயரணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருந்துங்கப்பா. நாங்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம். கிறிஸ்துவை வாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகில் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, எல்லாருமே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற நம்மளுடைய நிகழ்ச்சிகள் அவனால் முடியாது. அந்த வருஷம் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் அம்மாட்டையும் எப்படி வாங்கிக்கலாம். உள்ள தெளிப்போம் உள்ள தெளிப்போம்.
அப்படி அம்மாட்ட கொடு. அது அம்மாட்ட அப்படி கொடு. அங்கே அம்மாட்ட கொடு. இல்லை இல்லை அம்மாட்டுக்கு 2 பேர்ட்டையும் வாங்கிக்க. மாற்றி பார்த்து இங்கே வா இங்கே வா. நீ டைரக்ஷன் மாற்றி பண்ணுங்க. வீடு கட்டடக்குங்க. இமான் பழனி சரிங்க. சிகாமணியும் வீட்டம்மா சிகாமணி சிகாமணி இன்சுலின் மேடமும் சார் சார் அடுத்து டோரஸ் மேடம் பார்ப்போம். மேடம் நீங்கள் ஆரம்பம் ஸ்கீம் எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க. எம்எல்ஏ அண்ணா முருகருமால ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி பாருங்க சார். முருகருமா சார் நீங்கள் கை வைங்க கை வைங்க கை வைங்க கை வைங்க. சொல்லுங்கண்ணே கை வைங்க. ரைட்டு சொல்லுங்கண்ணே இது இங்கே பாருங்க. ரைட் ஓகே. ரூபன் ராஜமன் அப்படியே இங்கே. ரைட் எட்வின் ரூபனை மறைக்கிறீங்க. எந்த போனாலும் மறைக்கிறீங்க. இந்த வாரம் ரூபனை மறைக்கலாம். ரைட் ஓகே. டெய்லர் இங்கிட்ட வந்துரு தலைவர் கடை வாட்ச்மேன் நீங்களும் சார் ரூபன் அவ்வளோ
தேங்க்யூ. நீ வா பரமேஸ்வரி அம்மா வாங்க. காயத்ரி மெடிக்கல் ஒருத்தர் மறைக்காம நின்னுங்க. அண்ணாச்சி ரைட், ஓகே, சூப்பர். அண்ணா ரம்பர்ஸ்ண்ணே, அதில் கை வைங்க. ரைட், ஓகே, சூப்பர். அப்படியே வச்சுருங்க, கொஞ்சம் லைட்டாக பார்த்துருங்க அண்ணே. ரைட் சிஸ்டர், அப்படியே ரைட் சிஸ்டர், ஓகே. சார் நீங்கள் இங்கிட்ட வந்துருங்க சார், மறைச்சி நின்றுறீங்க. அப்படி இருங்க சார். இது தெரியுங்க. சுந்தர் வந்தியா? வா சுந்தர் வா. வேற யாரும் ஒன்று பேருக்கு போட்டோ எடுக்க 2 பேர் தவிர டிக்கெட்லாம் வேண்டாம். அது போட்டோ எடுக்கணும். அந்தாஜ் எடுத்து பேர் இங்கே சுந்தர் இங்கே ரைட், ஓகே சார். தண்டராஜ் போ சார். தண்டராஜ் அண்ணா என்ன ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க. தண்டராஜ் வா. போடு போடா. தண்டராஜ் வா. இங்கே பாரு சும்மா. ரைட், ஓகே. இல்லை ஆகாசே ஒரு நிமிஷம் ஆகாசே. ரைட் ஆகாஷ், ரைட். அவ்வளோதானே? யார் இருக்காங்களா? சரி அப்போ நீ வச்சு அவரும் வச்சு நல்லா கொஞ்சம் வினோத். அண்ணே நீங்கள் கொஞ்சம் இங்கிட்ட சார் நடுவோம். அண்ணாச்சி கிட்ட வந்துருங்க. ரைட். மேடம் நீங்கள் அங்கிட்டு போயிருங்களா மேடம்? மேடம் நீங்கள் இங்கிட்ட வாங்க. நீங்கள் நடுவில் வந்துடுங்க மேடம். அப்படியே ரைட். கொஞ்சம் அப்படி இங்கே பாருங்க. உட்காந்து எப்பா வா. ப்ரேயர் அம்மா அத்தை பண்றாங்க. ஜபம் வாங்கிட்டு வந்துடுறோம் சார். அவளுக்கு எல்லா காரியங்களும் நீர் முன்னின்று நடத்தி கொடுக்கிறீர்கள். ஆச்சரியப்படும்படியாக அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நன்மையும் செல்வமாக நடத்தி தருகிறேன். இதை நான் கொடுக்கிறேன் சுவாமி. அன்றைய ஆபத்து காலத்தும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தல அதிர்ச்சிவேன் என்று நீர் என்று சொல்லியிருக்கிறேன். அன்றைய இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவரை நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து ஆண்டவரை இந்த இடத்துல அவர் சந்தோஷமாக இருக்க நீர் திரும்ப செய்ய வேண்டும். நாங்கள் ஜெயிச்சு கொண்டிருக்கிறோம் சுவாமி. திருமையாக இருக்க வேண்டும் சுவாமி.
ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்களுடைய நன்மைக்கென்று இந்த வீடு வழங்க கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நிச்சயமாக ஏற்றுக்கிறான் பேச்சு வந்தது. எலும்புன மாதிரியே வந்து கொஞ்சம் பூ எண்ணெய் போட்டுறீங்களா? பிடிச்சிக்கிட்டேன் நான் பின்ன போட்டுக்கிட்டேன். டோரஸ் மேடம் வாங்க மேடம் பாப்பா டோரஸ் மேடம் சார் நீங்கள் அப்படியே அந்த இடத்துல நின்று கரெக்டாக இருக்கு கொஞ்சம் அப்படி நின்று வாங்க ஜமீன் ஐயா உங்கள் டீம் போடலாம். ஜமீன் ஐயா ரூபன் நீங்கள் அப்படியே சந்திர கொடுத்துருவீங்களா? நல்லா கொடுத்துருவீங்க. அண்ணாச்சி கொடுக்க போவீங்க. சுந்தர் ராஜமணி என்ன மறைக்காதடா எம்எல்ஏ போட்டு வரேன். எம்எல்ஏ என்ன ஒரு நிமிஷம் அப்படி ரெண்டு கை 10 சுந்தர் சுந்தர் போடு பிரான்ச் விட்டு வைக்கிறதுக்கு போங்கண்ணே போட்டு முக்கியமான ஆள் போட்டு தரேண்ணே. டெய்லரியா அடியா கற்கோயில் இவடா சார் இப்படி ராஜா பண்ண ஒரு நிமிஷம் அப்படியே போடு போடு சேர்ந்து போடுங்க போ மிக்கல் நான் போடுறேன் அப்படி நீங்கள் எடுங்க. கற்கோயில் நீட்டுக்கு போட்டியா? கற்கோயில் போட்டியா? போட்டேன் சார். இது ஆகாஷ் போடு அடுத்து போடு. వినోద్ మొత్తము போய் மூத்த மாட்டான்னு சொல்லிட்டாங்கடா. ஆமாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் டீ ஊற்றணும். వినోద్
உனக்கு என்னடா வேணும்? என்ன எடு விமானே